எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க கடலூரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறைக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடலூரை கிராஸ் பண்ணுது. கடலூரை கிராஸ் பண்ணும்போது அங்கே வந்து கும்மங்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை வந்து செக் போஸ்ட் இருக்கு. அந்த செக் போஸ்ட்டை கடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுனாக்கா ஒரு பள்ளி வேன் வருது. அந்த வேன் வந்து கிராஸ் பண்ணும்போது ட்ரெயினை வந்து ஒரு 50 மீட்டர் அளவுக்கு இழுத்துக்கிட்டு போயிடுது. இந்த இன்சிடெண்ட் தான் நேற்று வந்து ரொம்ப ஒரு பெரிய துயரமான ஒரு சம்பவமாக தமிழ்நாடு. ஹலோ எவ்ரிவன், நான் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் அதாவது கடலூரில் கும்மங்குப்பம் அந்த ரயில்வே கிராசிங் ட்ராக்ல பார்த்தீங்கன்னாக்கா பெரிய இன்சிடெண்ட் வந்து நேற்று நடந்திருக்கு. அதில் வந்து ஒரு பள்ளி வேன் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து குழந்தைங்களும் வந்து இறந்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். அதாவது அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுற ஏரியாவில் அங்கே அங்கீஸ்வரமாங்கிற ஒருத்தர் தான் வந்து அந்த ட்ரெயின் கிராசிங் மாஸ்டராக இருக்கிறாங்க. அவங்க வந்து கிராசிங் பண்ணுற இடத்துல இருக்கும்போது ஸோ அந்த எல்லா பஸ்ஸு எல்லாமே வந்து அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் கிராஸ் பண்ணி போகும். பட் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த கேட் வந்து க்ளோஸே ஆகாதனால மற்ற எல்லா வண்டிகளும் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே வந்துட்டு இருந்துருக்கு. ஸோ அதில் வந்து இந்த பள்ளி வேன் வந்து காலையில் 7:45க்கு எடுத்து ஸ்கூல் போயிருந்திருக்கு. ஸ்கூல் போகும்போது அவங்க அந்த ட்ரெயின் இருக்கிற இதை வந்து ட்ராக்கை வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கு போது ட்ரெயின் வந்து ஹிட் பண்ணி 50 மீட்டர் அளவுக்கு இழுத்துக்கிட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. அதில் 2 ஸ்டூடெண்ட் வந்து மாணவர்கள் வந்து அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. மிச்சம் 2 ஸ்டூடெண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. அதில் ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இறந்துடுறாங்க. இதில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு டிரைவர் மட்டும் அதில் சேஃப் ஆகிறாங்க. அதாவது 5 பேர் அந்த வண்டியில் காரில் போயிருக்காங்க. அவங்க மட்டும்தான் சேஃப் ஆயிருக்காங்க. 2 பேர் மட்டும் தான் சேஃப் ஆயிருக்காங்க. மற்ற 3 பேர் இறந்துட்டாங்க. இது என்ன காரணம்னு கேட்டாக்க, அங்கீஸ்வரமா வந்து அவங்க வந்து இங்கே வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு அவரையும் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, பொதுமக்களும் போயிட்டு காப்பாற்ற போயிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து இன்சிடெண்ட் ஆயிருக்கு. அதாவது அண்ணாதுரைங்கிறவங்க அந்த இன்சிடெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போயிட்டு காப்பாற்றிடுவோம் அப்படின்னு காப்பாற்ற போகும்போது அங்கே வந்து அங்கே அந்த ட்ரெயின் இழுச்சிட்டு போனதுனால அங்கே இருந்த எலக்ட்ரிக் கேபிள்லாம் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அதில் அடிபட்டு அவங்களும் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனால ஸோ இதில் வந்து ரயில்வே ஸ்டேஷனும் வந்து இதுக்கு உள்ள ப்ராசஸிங் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போகும்போது அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே கேட்டை வந்து ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு அங்கீஸ்வரமா இந்த கேட்டில் நிற்கிறவங்க அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் மக்கள் சொல்கிறாங்க, இல்லை இவன் குடிச்சிருக்கான், அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கும், அவன் எந்திரிச்சு வரவே இல்லை, இன்சிடென்ட் நடந்தும் அவன் எந்திரிச்சு வரலை அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் சொல்கிறாங்க. இதில் என்ன யார் மேலே பிரச்சனை, யார் மேலே இதுன்னு தெரியல. ஆனால் அந்த பிள்ளைங்களை இழந்த அம்மா அப்பாவுக்கு தான் மிக பண்ணிவிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் டிரைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போதுமே இந்த ஏரியாவில் வந்து கேட் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆயிரும், இன்னைக்கு க்ளோஸ் பண்ணலை, அதனால தான் நான் வந்து கிராஸ் பண்ணி போனேன், இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு டிரைவர் சொல்கிறாரு. அதே அங்கே உள்ள இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து அவங்களும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. முன்னாடி எதையுமே வந்து கேட்லாம் தெரியல, ஆனால் அது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களும் அவங்க சைடும் சொல்கிறாங்க. இந்த ரீசன் வந்து இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது என்னன்னா, இதனால வந்து பாதிக்கப்பட்டது அவங்க பெற்றோர் தான். பெற்றோர் என்ன எவ்வளோ கனவோடு வந்து அந்த குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு இருந்தோம். ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் என்ன சொல்கிறாங்கனாக்க, இது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக இருந்தால் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே வந்து சிக்னல் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே ஆட்டோமேட்டிக் கிடையாது. அதனால கூட இந்த மாதிரி சிக்னல் வந்து கிராஸ் பண்ணாமல் ஓப்பனில் இருந்து இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு அவங்க சைடு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரல் கவர்மெண்ட் சைடு வந்து 5 லட்சம் வந்து நிவாரணமாக தர்றோம் அந்த மாணவ குடும்பங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் முதலமைச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, 5 லட்சம் ரூபா அவங்களுக்கு வந்து நிவாரண நிதியாக தர்றோம் அப்படின்னு அவங்க சைடும் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் அவங்க பிள்ளைங்களை இழந்தவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ வந்து வலி வேதனை இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், அந்த டிரைவரும்
இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இவங்களோட ஒரு வந்து கரெக்டாக இது ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து நடந்திருக்காது. ஸோ இதுவும் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. பட் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து வெளியிலேயே வரல, இந்த ஆக்சிடென்ட் நடந்தும் அப்படின்னு சொல்லும்போது, பொதுமக்கள்லாம் சேர்ந்து போயிட்டு அந்த ஸ்டேஷனை வந்து அவனே அடித்த மாதிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவனை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட இது என்னன்னாக்க, 2 பேரையுமே, அதாவது ஸ்டேஷன் மாஸ்டரும் டிரைவர் 2 பேரோட மிஸ்டேக்னால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ 2 பேருக்கும் வந்து நல்ல ஒரு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் மற்றவங்களும் இதை பார்த்து வந்து ஒரு விழிப்புணர்வு அடைவாங்க. ஸோ நான் இதை தான் சொல்ல நினச்சேன். வாங்க அடுத்த வீடியோ பார்ப்போம். வணக்கம்.